என்னடா இவளோட பெரிய ரோதனையா போச்சு. என் வீட்டையும் காலி பண்ண மாட்டேங்கிறீங்க, 6 மாசமா வாடகையும் தர மாட்டேங்கிறீங்க. நான் என்ன பண்ணுவேன்? என் ரெண்ட் கொடுத்துருங்க ப்ளீஸ். தர முடியாதுரி. ஒரு தடவை சொன்னா புரியாது. கிளம்பு கிளம்பு. ஏப்பா ஏய், உனக்கு ஒரு பொண்ணு இருக்குல, ஜாக்கிரதை. मेरे बारे में सब तो जानते हैं ना. எங்க தமிழ் ஆள்னு நம்பி தான் நான் வாடகைக்கு விட்டேன். இந்த ரெண்ட் வச்சு தான் நான் என் காலேஜ் ஃபீஸே கட்டுறேன். தயவு செஞ்சு கொடுத்துடுங்க, இல்லனா என் படிப்பே நின்னுடும். டோன்ட் வரி, நீ படிக்காமலே பாஸ் ஆயிடலாம். அதுக்கு ஒரு ரூட் இருக்கு. டேய் எட்ரா கைய. என்ன சப்போர்ட் கால் ரெடி பண்ணிட்டியா? என்ன கனெக்ஷன்? உன்னை சுத்தி இத்தனை பேர் இருக்கிற தைரியம் தானடா, அந்த திமிர்ல தானடா பேசுறேன். ஆமாடா, என்ன பண்ணுவ? நீ நிஜமாவே ஒரு அப்பனுக்கு பிறந்திருந்தா உன் முகத்துல இந்த சிரிப்பையும் ஐஸ்வர்யா மேல வச்சிருக்கிற கையையும் 2 நிமிஷம் அப்படியே வச்சிடுறான். சிரிப்ப அப்படியே வச்சிரு. சான்ஸ் கிடைச்சா போதுமே, பொம்பளை அள வைக்கலனா திருப்தியே இருக்காது உங்களுக்கு. திரும்ப இங்க வந்த ஏன்டா வந்தோன்னு இல்ல, எதுக்குடா பிறந்தோன்னு ஃபீல் பண்ணுவேன். பாலு, ரொம்ப தேங்க்ஸ். என்ன பாலு? இல்ல அடிபட்டுச்சுல, வலிக்குது. ஐயோ, ரொம்ப ரத்தம் வருது. இருங்க, பேண்டேஜ் எடுத்துட்டு வரேன். சில காயங்கள் மருந்து போட்டாலும் ஆறாது. தம்பி, ஐஸ்வர்யோட அப்பாவும் நானும் ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸ். பாவம், போராத காலம். அவங்க 2 பேரும் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாங்க. அன்னையிலேருந்து பாவம் ஐஸ்வர்யா ரொம்ப கஷ்டப்படுறா. கடவுளோட சாபம், ஒரு குழந்தை அனாதையா வாழறது, அதுலயும் ஒரு பொம்பளை பிள்ளை அனாதையா வாழறதுன்றது ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை எந்த பொண்ணுக்கும் வரக்கூடாது, வரவே கூடாது. ஐஸ்வர்யா, உங்க வீட்டை எனக்கு வாடகை கொடுக்க முடியுமா? உங்களுக்கு எந்த பிரச்சனை வராது, நான் ஒழுங்கா வாடகை கொடுத்துறேன். சரிங்க. தேங்க்ஸ்.